ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த டெவில் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க. இந்த படம் கன்னடத்தில் தேட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. தெலுங்கானாவில் இருக்கிற முதலமைச்சர் திடீர்னு பார்த்தா ஊழல் வழக்கில் சிறைக்கு போகிற மாதிரி இருக்குது. அவருடைய இடத்துல அவருடைய பையனை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் மறுக்கிறாரு. இருந்தாலும் சரின்ட்டு அவருடைய பையன் சென்னையில் இருக்கான். உடனே அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருக்கான். நிறைய பேர்த்த சுட்டு கொண்டுட்டு போலீஸ் வச்சு அப்படின்ட்டு பல இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் தன்னுடைய பையனை கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவரும் நான் வர மறுக்கிறாரு. ஏன்னா அங்கே வந்தால் சுதந்திரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய பையனை போலவே இருக்கிற இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முதலமைச்சர் ஆக்கிடுறாரு. இந்த விஷயம் ஒரிஜினல் பையனுக்கு தெரிய வருது. கோபம் கொண்டு அவன் மறுபடியும் மாநிலத்துக்கு வரான். இப்போ இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணவே அந்த படத்தை பார்த்து பிடிச்சிடலாம். படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. இன்றைய அரசியலில் எந்த மாதிரியான சூழ்ச்சியெல்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாக டைரக்டர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அது நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சூறாப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இல்லை. வில்லன் இல்லாத கதை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி படத்தில் ஸ்க்ரீன் பிளே பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். இதேமாதிரி கதைகள் ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த பாணியில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இவங்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் முறைப்படி இவங்க கையாளவே இல்லை. ஏனோ தானோ தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் படம் ஃப்ளாட்டாக போகுது. அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அது கிளைமேக்ஸ் ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.